விளையாட்டு போட்டிகளுக்கான பரிசு பொருள் தற்பொழுது வழங்க இருக்கிறோம். ஊர்கொண்டர் சின்னசாமி மற்றும் மந்திரி கொண்டர் சபாஸ்தப்பா மற்றும் காவல்துறை சரவணன் அவர்களை பரிசு பொருள் வழங்க மேடைக்கு வருமாறு கொங்குபாய் ஸ்கூலர் மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பாக மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். தற்பொழுது விளையாட்டுப் போட்டிகளுக்கான பரிசு வழங்கப்படுகிறது. இந்த விளையாட்டுப் போட்டிற்கு பரிசுகளை வழங்க வருகை தந்திருக்கும் சபாஸ்தப்பா அவர்களுக்கும் சின்னசாமி சித்தப்பா அவர்களுக்கும் காவல்துறை ஆய்வாளர் சரவணன் அவர்களுக்கும் ஊர் பொதுமக்கள் மற்றும் கொங்குபாய் ஸ்கூலரின் சார்பாக நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றோம். தற்பொழுது போட்டிக்கான பரிசு அறிவிக்கப்படும். ரன்னிங் ரேஸ் பாய்ஸ் மூன்றாம் பரிசு லித்திஷ், அவர்களுக்கான பரிசு சபாஸ்தப்பா அவர்கள் வழங்குவார்கள். அடுத்த இரண்டாம் பரிசு கீர்த்தி சிதம்பரம். முதல் பரிசு தரணீஷ். முதல் பரிசு தரணீஷ். அடுத்து பெண்களுக்கான ரன்னிங் ரேஸ் மூன்றாவது பரிசு யஸ்வந்திகா. இரண்டாவது பரிசு மௌலிகா. மூன்றாவது பரிசு பிரதிஷ்டா. மூன்றாவது பரிசு யஸ்வந்திகா. எப்ப வேணும்? இந்த வீக் வாங்கிக்கலாம். ஓட்டப்பந்தயத்துக்கான பரிசு சித்தப்பா அவர்கள் வழங்குவார்கள். என்ன சாரி எனக்கு அதை மட்டும் ஜாயின் பண்ணி ஏன் சொன்னாங்க கொஞ்சம் நல்லா போடலான்னு பார்த்தேன். அந்த மாதிரி அந்த இடையில ஆனெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி இப்போ எப்படி ஒவ்வொரு சாங்கும் கட் பண்ணி தரணுமா இல்லை ஒவ்வொரு சாங்கும் கட் பண்ணாதான் யூடியூப்ல அப்லோட் பண்ணது கரெக்டாக இருக்கும். எப்படியா போடலாம் ஒரே முறை எப்படி போடுவா கட் பண்ணி போட்டால் தான் நல்லா இருக்கும். கட் பண்ணி கொடுத்துடலாம். சரியா நான் ஏன்னா நான் உனக்கு சென்ட் பண்ணி உனக்கு அனுப்பிச்சு சரியா? ஏன்னா இப்போ நான் போட்டு அனுப்பிச்சு விட்டாங்க எப்படி இருந்தாலும் 10-11 GB வரும். சரியா? அதே நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறதுக்கு போதுங்க அதே போஸ்ட் போட்டால் உங்களுக்கும் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். டவுன்லோடே பண்ண தேவை கிடையாது. முதல் பரிசு அஸ்வின். இந்த ப்ரோக்ராமை இந்த பரிசை தனியாக எடுக்கிறேன் எல்லாமே அது யூடியூப்ல போடாத. இது யூடியூப்ல போடாத. ரெக்கார்டு மட்டும் ரெக்கார்டு கூட நான் சொல்கிறேன். செங்கல் தூக்கு போட்டி ஆண்கள் பிரிவு மூன்றாவது பரிசு கவின். நான் வருவேன் எப்படி மூன்றாவது பரிசு கவின். இந்த போட்டிக்கான பரிசை சபாஸ்தப்பா அவர்கள் வழங்குவார்கள். இரண்டாவது பரிசு முதல் பரிசு கவின். முதல் பரிசு கவின். இரண்டாவது பரிசு அபிஷேக்.
பரிசு அஸ்வின். இரண்டாவது தினகரன். முதல் பரிசு பிரணவ். ரன்னிங் பாய்ஸ். மூன்றாவது பரிசு அஸ்வின். இரண்டாவது பரிசு அபிஷேக். முதல் பரிசு கவின்ராஜ். அடுத்த செங்கல் தூக்கும் போட்டி சீரர்களுக்கான பிரிவு. மூன்றாவது பரிசு கிருத்திஷ். முகேஷ். முதல் பரிசு நிதிஷ். முகேஷ். முதல் பரிசு நிதிஷ். முதல் பரிசு நிதிஷ். அடுத்த பெண்களுக்கான செங்கல் தூக்கும் போட்டி பெண்களுக்கான பிரிவு. மூன்றாம் பரிசு ஜீவிதா. இரண்டாவது பரிசு தென். முதல் பரிசு தீபா. தீபா. மூன்றாம் பரிசு ஜீவிதா. இரண்டாம் பரிசு தென். முதல் பரிசு தீபா. தீபா வந்து முதல் பரிசு கண்ணாடி பாக்ஸ். அடுத்து கோல போட்டி. இரண்டாவது பரிசு தென். ஜீவிதா. மூன்றாவது பரிசு ஜீவிதா. அடுத்து கோல போட்டி. கோல போட்டிக்கான மூன்றாம் பரிசு பெறுமடி அபி, புனிதா, கோமதி. இந்த டீம் வந்து கோல போட்டியில மூணாவது பரிசு வாங்கியிருக்காங்க.
இரண்டாவது பரிசு நித்யா, தீபா, திவ்யா. முதல் பரிசு ஜீவிதா, தேன், துர்கா. அடுத்து பாத்ஃபைண்டிங் போட்டிக்கான மூன்றாவது பரிசு துர்கா, ஜீவிதா. மூன்றாவது பரிசு துர்கா, ஜீவிதா. பாத்ஃபைண்டருக்கான போட்டியில் மூன்றாவது பரிசு. இரண்டாவது பரிசு ரம்யா, சத்யா. 49 செகண்ட்ஸ்ல அவங்க டெஸ்டினேஷன் அச்சீவ் பண்ணிருக்காங்க. ரம்யா அண்ட் சத்யா. முதல் பரிசு நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த முதல் பரிசு ஜெயபிரகாஷ், அபி. புதுப்பட்டியிலேயே ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கான த்ரோபால் போட்டி நடத்தியிருக்கோம். மற்ற போட்டியில பாத்தீங்கன்னா வருஷம் நடத்துவோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் புதுப்பட்டியில பெண்களுக்கான த்ரோபால் போட்டி. இது வந்து ஒரு டீம் கேம். இந்த டீம்ல வின் பண்ணவங்க பாத்தீங்கன்னா த்ரோபால் டீம் வின் பண்ணவங்க சத்யா நம்பர் 2, அக்ஷயா, ஜீவிதா, தேன்மொழி, துர்கா. இந்த டீம் வந்து த்ரோ பால் வின் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு கிளாப்ஸ் பண்ணுங்க எல்லாம் ஜோரா. நன்றி. தற்போது போட்டிகளுக்கான அனைத்து பரிசுகளும் வழங்கப்பட்டது. மேலும் பொங்குபாஸ் மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பாக ஊர் கவுண்டர் மற்றும் மந்திரி கவுண்டர், காவல்துறை சரணன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் அவர்கள் பேசுவார்கள். பொங்கல் விழாவில் கொங்கு பாய்ஸ் மிக சிறப்பாக அனைத்து நிகழ்ச்சிகளையும் செய்து முடித்ததற்காக எங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இனிவரும் காலங்களிலும் இதைவிட சிறப்பாக செய்து கொடுக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஒசல்லி கொங்கு பாஸ் சார்பாக மீண்டும் மீண்டும் தொடங்கணும். இதே போல கொங்கு பாஸ் ஊர் பொதுமக்கள் அனைவரும் கை கொடுத்து அனைவருக்கும் வணக்கம். 19 வருடங்களுக்கு முன்பாக நமது மாப்பிள்ளை துவக்கிய கிழித்த கோட்டை நமது கொங்கு பாய்ஸ் மச்சான்கள் ரோடாக போட்டுள்ளனர். இப்பொழுது ரோடு இருவழியாக உள்ளது. 4 வழிச்சாலை ரோடாக வருங்காலங்களில் மாறி இந்த கொங்கு பாய்ஸ் குழுவினர்
மிக சிறப்பாக மென்மேலும் வளர எனது மனமாற நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லதையே எண்ணவும் நல்லதையே செய்யவும் நல்லெண்ணம் வளர வளர மனிதன் புனிதமாக என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம்.